இத பாருமா, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். தப்பு பண்ண வேண்டியது, அப்புறம் கண்ணை கசிக்கிட்டே வந்து அபார்ஷன் பண்ணுங்கன்னு கெஞ்ச வேண்டியது. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உன்ன மாதிரி சில பேர் பண்ற தப்பு மத்தவங்க மனசையும் சஞ்சலப்பட வைக்குது. இந்த வயசுல படிப்புலதான் கவனம் இருக்கணும். கவனத்தை சிதற விட்டா அப்புறம் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. என் மக மாதிரி நினைச்சு சொல்றேன். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. சாரி டாக்டர், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். That's good. இப்பெல்லாம் நாட்டுல அநியாயத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. முன்னெல்லாம் குப்பைமேட்ல குப்பை தான் அழுறாங்க. இப்ப என்னடாண்ணா குப்பையோட சேர்த்து பணத்தையும் அழுறாங்க. டேய் ஓரம் போக சொல்லி அவங்கள. இன்னும் ஏதாவது கிடைக்குதான்னு தேடியா? எவனா எங்கெங்க எதுக்கோ கொலையை பண்ணிட்டு இங்கே கொண்டாந்து புதைச்சு போலீஸ்காரன் தாலியா இருக்கிறார். இவன் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணது. உன் பேர் என்னடா? சுடல சார். இதை எப்ப பார்த்த? காலையில பார்த்தேன் சார். டேய் காலையில தான் சார் பார்த்தேன். சரி அப்படி ஓரமா நிப்பாட்டு. என் பையன் செக் பண்ணு. வேற ஏதாவது தடயம் கிடைக்குதா பாரு. வேற ஒண்ணும் கிடைக்கல சார். கிண்டிக்கிட்டு எரியா ஏசி வர்ற வரைக்கும். ஓஸ்ல சம்பளம் வாங்குறதா சொல்லுவேன் சார். அர்ஜுன் கமிஷனர் வரா சார். அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? 1 கிலோமீட்டர் ஓடி போய் சலிட்டு அடிக்க முடியும். வரட்டும். நீ எதுக்கடா இங்க வந்த? பேப்பர் பொறுக்கு சார். சார் என்ன விட்டுருங்க சார். சொல்ல மாட்டேன். சாரி சார். கொலை செய்யப்பட்டது யாருன்னு ஏதாவது துப்பு கிடைச்சதா? இது ஒரு ஆம்பளைங்கிறதுக்கான தடயம் கிடைச்சிருக்கு சார். என்ன தடயம்? இங்க பாருங்க சார். ஆம்பளை கட்டுற வாட்சுங்க சார். அதனால இந்த பொண்ணு ஆம்பளையோடதா தான் இருக்கணும் சார். கொலையை திசை திருப்பறதுக்காக கொலைக்காரன் தன்னோட வாட்சை கைட்டி போட்டுருக்கலாம்ல? ஆமாங்க சார். பல ஆங்கிள் யோசிக்கணும். வேற ஏதாவது கேதர் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஜெயராஜ் தியேட்டர் பக்கத்தில் நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சார் அங்கேயே முழு பாடி எரிச்சிருக்காங்க, இங்கேயே முழு பாடி எரிச்சிருக்காங்க. பின்ன பாதி பாதி எரிப்பாங்க. கொலைக்காரன் நிச்சயமா இந்த ஏரியால தான் இருக்கணும். காணாம போனவங்க லிஸ்ட் எடுத்து விசாரிங்க. இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க சார். இவர் பாட்டுக்கு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. கொலைக்காரன் அடுத்து யாருக்கு லிஸ்ட் போட்டிருக்கான்னு தெரியல. சரி என்ன சார் பண்ணலாம்? இந்த நாய் பின்னாடியே ஓடியா. நடிகை வீட்டுல இருந்த நாய் போல நாக்க தொங்க போட்டுட்டு இங்கேயே சுத்துது. இத்தனை வருஷாச்சா எனக்காவது கொடைக்கானல் போயிருக்கா நீ? இல்ல இல்ல எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறோம். அங்க சில்வர் பார்க் ரொம்ப ஃபேமஸ். அங்க போய் எல்லாருமே குளிக்க போறோம். எங்க உட்கார்ந்தா நீங்க உட்காருங்க சார். இடத்த பார்த்து நான் ரிசர்வ் பண்ணிருக்கேன். போட்டு போட்டு வண்டி பண்ணாமான் சார். ஏதாவது பாட்டு பாடுங்க சார். அதுக்கு என்ன படிச்சா போச்சு. சுராங்கனி 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 சுராங்கனிக்கு மாலு கண்ணாவா மாலு 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 சுராங்கனிக்க மாலு 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 கண்ணாவா. என்னடா இது? அஞ்சலி பக்கத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நைட் அவளை எப்படியாவது ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா சொட்டியை சொதப்பிட்டானே. டேய் அந்த ஆளு இப்படி பண்ணுவாருன்னா ஃப்ரூட்டியில தூக்கு மாத்திரை போட்டுருக்கேன். இதை கொடுத்து ஃபிளாக் பண்ணிடலாம். சூப்பர்டா. குடு குடு. படம் பார்த்து திரும்பி வந்தா மாமியார் கூட ஒரு சாமியாரு. தேங்க்யூ தேங்க்யூ. நீ எங்க இங்க? நீ மட்டும் டூர் வந்திருக்க, நான் வரக்கூடாதா? ஏய் நீ பேசுற? இது யார் தெரியுதா? ஏஞ்சல், உன் லவர். இது ஏன் என்கிட்ட காட்டுற? ஞாபகப்படுத்ததான். என்ன ஞாபகம் வரலையா? சரி, இதுவாது ஞாபகம் இருக்கா? 10 நிமிஷத்துல போட்டோ தரப்படும் போர்டு வச்சிருக்கானுங்க. வந்து 2 மணி நேரம் ஆக போகுது. கேட்டா இதை தர அதை தரன்னு வெயிட் பண்ண சொல்றானுங்க. ச்சே, என் ரூம்மேட்ஸ் வேற என்ன போட்டோ கலெக்ட் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. டேய் டென்ஷன் ஆகாதடா, வாடா ஒரு தம் போட்டு வருவோம். ஹலோ, யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? ஒரு போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுவீங்களே, பேரு கூட ஏஞ்சல். am I right? ஆமா, நீ தான் பேபே ஆச்சே. நீ எல்லாம் ஃபோன் பேச ஆசைப்படலாமா? கடவுள் தான் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலையே. ஹாய் பர்னி, எங்க என்ன பண்ற?
பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க வந்தேன். அப்படியே ஏதாவது புது மாடல் மொபைல் வந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, உனக்கு வழக்கமா ஒருத்தன் போனை சுட்டு கொடுப்பானே, அவனை காண்டாக்ட் பண்ணா உனக்கு அடிமாட்டு விலைக்கு கொடுக்க போறான். அதை விட்டுட்டு என்ன புதுசா? அவன் தான் சூசைட் பண்ணிக்கிட்டானே. பாத்துடா, நீ என்னைக்காவது வம்புல மாட்டிக்க போற. யாரு நானா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னோட ஹாபியே மார்பிங் பண்ணி இந்த சொசைட்டியை சந்தோஷப்படுத்துறதா. நீயும் கூட நானியும் ரூம்மேட்ஸும் எத்தனையோ டீன்ஸுக்கு MMS அனுப்பி சாதனை படிச்சிருக்கோம். இத பாத்தியா? எவ்வளவு மெமரி சிப். இத வச்சு என்ன பண்ண போற? அதிகமா மெமரி சிப் சேர்த்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் அதை முறியடிச்சிட்டேன். பரணி, புதுசா ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? கிழிஞ்சது. டேய், டிக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏ செலவு, ஓகேவா? அப்படினா டபுள் ஓகே. டேய், போட்டோ வேற வாங்கணும்டா. ஐயோ, இது பாத்தியா மறந்தே போயிட்டேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப். இந்த ஸ்டுடியோல போட்டோ எடுத்திருக்கேன். கிட்ட இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? பில் எல்லாம் பே பண்ணிட்டா, பயப்படாதீங்க. சரி சரி, போலாம் வாங்க. நீங்க சந்தோஷமா இருக்க ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே? இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை மாஃபிங் பண்ணி அவங்கள சீரடிச்சிருப்பீங்க. நான் பிரசன்ட் பண்ண மெமரி சிப்பை வச்சு என் ஏஞ்சலோட சாவுக்கு காரணம் நீயும் உன் ரூம்மேட்ஸ் தான் கண்டுபிடிச்ச. பிரகாஷையும் ஆகாஷையும் அனுப்பி வச்சுட்டேன். அவங்களுக்கு துணைய நீ போய் சேர்ந்துரு. டேவிட், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு தப்பு தப்பா பேசுறது எந்த விதத்துலடா நியாயம்? உன்னை மன்னிச்சா என் ஏஞ்சல நான் மன்னிக்க மாட்டேன். மிஸ்டர் தர்மா, பரணி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், நான் காலேஜில் விசாரிச்ச வரைக்கும் பரணி ஒரு தப்பான பையன் சொல்றாங்க சார். ஆனா அவனுக்கு எதிரி யாரும் இல்லை. கொடைக்கானல்லே புதுசா ஒரு எதிரி முளைக்க சான்ஸ் இல்லை. இங்க இருந்து ஃபாலோ பண்ணி போய்த்தான் ஒருத்தன் அவனை கொலை செஞ்சிருக்கணும். அப்புறம் இங்க நடந்த 2 கொலைக்கும் அதுக்கு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒருத்தனே இந்த 3 கொலையும் செஞ்சிருக்கணும் சார். கொடைக்கானல் இறக்கப்பட்டது பரணின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா சார். அப்போ இங்க இறக்கப்பட்ட அந்த 2 பேர் யாரா இருக்கும்? அதான் சார் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. பரணி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தங்கி இருந்திருக்காங்க. அவங்கள விசாரிக்க ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார். பட் 2 பேரும் ஸ்பாட் இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க சார். சமீபத்தில் டேவிட்னு ஒருத்தர் ரூம்மேட்டா ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்து பிரவி பரணிக்கு தூரத்து சொந்தன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னதான் எனக்கு தகவல் வந்திருக்கு. அங்கதான் எனக்கு டவுட் வந்துச்சு. எஸ்ஐ ஆதிகேசவனை டேவிட் அரெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். அங்க டேவிட் அரெஸ்ட் ஆனா மேல குழு கிடைக்கும் சார். குட் சார். சீக்கிரம் குற்றவாளி அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க சார். இல்லைன்னா அசம்பிளியில் வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானத்தை வாங்கிடுவாங்க சார். பாருங்க சார்.